அரசியலுக்கு வரப்போறோம்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ரீசெண்டா நடந்த மாநில சமீபத்தில் தேசிய கட்சியோட மாநில தலைவர் இறந்திருக்காரு. அது சம்பந்தமா அது குற்றவாளி இன்னைக்கு என்கவுண்டர் பண்ணிருக்காங்க. ஆமா, இத பத்தி உங்களோட கருத்து? இல்ல அது என்னோட கருத்து என்னன்னாக்க, ஒருத்தரை மட்டும் சுட்டு தள்ளினா பத்தாது. இதற்கு உடந்தையாக யார் யார் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே தான் சுட்டு தள்ளணும். ஏன்னா தண்டனைகள் குறைக்கப்படணும் அப்படின்னாலே அது தண்டனைகள் இன்னும் அதிகப்படுத்தினாதான் இந்த மாதிரி குற்றங்கள் எல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்கவுண்டர் அது சரியா தவறா என்பது சொல்லுவதற்கு இந்த கூல் சுரேஷுக்கான அந்த இது இல்லை. இருந்தாலும் குற்றங்கள் குறையணும் அப்படின்னாக்கா தண்டனைகள் அதிகரிக்கப்படணும். அப்பதான் நாட்டுல அமைதி நிலவும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். 11 பேரா இல்ல இன்னும் 11 லட்சம் பேரா அப்படின்றது தெரியல. போக போக தான் அதற்கான விசாரணைகள்ல தான் தெரிய வரும். நான் என்னுடைய கருத்து என்னன்னாக்க, உண்மையிலேயே தண்டனைகளை அதிகப்படுத்தினாதான் குற்றம் குறையும். அதனால நீங்க தான் தயவு செய்து அதற்கான சூழ்நிலையை பத்திரிகை மூலமாக வெளியில கொண்டு வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணும். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியும் மற்ற எல்லாரும் இந்த என்கவுண்டர் செட்டப் பண்ணதுன்றாங்க. நீங்க அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி சொல்றீங்க. இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அதற்கு ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தண்டனை அதை கடுமையாக்கப்படணும். அப்பதான் குற்றங்கள் குறைஞ்சிட்டே வரும். அந்த குற்றம் செய்த குற்றவாளி யாரோ அவர்களே மிகவும் கடுமையாக தண்டிக்கணும். ஏன்னா இன்னைக்கு அவர் தேசிய கட்சியோட ஒரு தலைவர், தமிழ்நாட்டோட மாநில தலைவர் அவரே அசால்ட்டாக அப்படி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க, கூல் சுரேஷ், சுனில், அன்பு, ஆகாஷ் இவங்கெல்லாம் ஒரு சாதாரணமா ஆள் தானே இல்லையா? அவர்களை போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? அதனால இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது தான். அது தண்டனையை ரொம்ப அதிகப்படுத்தணும். அப்பதான் குற்றங்கள் குறைஞ்சிட்டு வரும். தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சீர்கண்டு போயிருக்குன்னு சொல்றீங்களா? நல்ல கேள்வி கேட்குறீங்க. நீங்க கேட்கறத பார்த்தாக்க நாளைக்கு என்ன ஜெயில் வாசல்ல தான் பேட்டி எடுப்பீங்க போலயா? அதாவது இப்பவும் சொல்றேங்க, நான் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கோ அரசாங்கத்துக்கோ சப்போர்ட் பண்ணி பேசுறேன் அப்படின்றதுக்காக சொல்ல வரல. எல்லாமே அரசாங்கம் பார்க்க முடியாதுங்க. ஏன்னா ஒரு இடத்துலயும் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் இப்ப இவர் இருக்காருன்னா இவருக்கு பின்னாடியே துப்பாக்கி வச்சுன்னு ஒருத்தர் வர முடியுமா? இவருக்கு பின்னாடியே வர முடியுமா? இவருக்கு பின்னாடியே வர முடியுமா? தனி மனிதன் நம்ம தாங்க நம்மளுடைய பாதுகாப்பை பார்த்துக்கணும். புரியுதுங்களா? குற்றங்கள் குறைவதற்கு நம்மளும் அதற்கு ஒரு எப்படி ஒரு இணக்கமா இருக்கணும்னு சொல்ல வரேன். ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே குற்றங்கள் நடக்க தான் செய்யுது. அதை இப்போ சில நேரத்தில் நம்மளே அது குற்றங்கள் நடக்காதபடி நம்ம தவிர்த்துக்கொள்ளலாம். ஒன்றும் இல்லை, இப்போ அரசாங்கம் சொல்லிட்டு வருது, வண்டி ஓட்டுறப்ப ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, பைக் ஓட்டுறப்போ இப்போ செல்போன் பேசாதீங்க, கார் ஓட்டுறப்ப சீட் பெல்ட் போடுங்க அப்படிலாம் சொல்லுது. அது எல்லாமே நம்ம கேட்டுட்டு வரோமா? சொல்லுங்க. உடனே நம்ம கீழே விழுந்துட்டாக்கா, ஒரு பஸ் இடிச்சிட்டாக்க உடனே என்ன பண்ணோம்? மு.க. ஸ்டாலின் அவர்கள் சரியில்லை, முதலமைச்சர் சரியில்லை, அரசாங்கம் சரியில்லை அப்படின்னுவான். நம்ம தான் நம்ம பாதுகாப்பை பார்த்துக்கணும். நீங்க தான் ஹெல்மெட் போட்டு ஓட்டணும், நீங்க தான் சீட் பெல்ட் போட்டு ஓட்டணும், நீங்க தான் செல்போன் போடாம பேசாம ஓட்டணும், ட்ரிபிள்ஸ் போகாம இருக்கணும். இதெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. எதற்கெடுத்தாலும் அரசாங்கத்தையே குறை சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் நடு ரோட்ல நின்று டிராபிக் ஜாம் பண்ற இடத்துல நில்லு, இப்படி போ அப்படி போன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருப்பாரா? சொல்லுங்க. நம்ம தாங்க பொதுமக்களாகிய நம்மளோட ஒத்துழைப்பு இதுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்ல வரேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.